சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, நமது நாட்டுல ஆன்மீகம் செழித்திருக்கிற இந்த நாட்டுல, தர்ம பூமியில, புண்ணிய பாரதத்துல ஜோதிடம் பெரும்பாலான மக்கள் நம்புற விஷயம். நம்மளையும் அந்த ஜோதிடத்தையும் பிரிக்கவே முடியாது. சிலர் இருக்காங்க அதுல நம்பாதவங்க, ஆனா பெரும்பாலானவங்க நம்புறாங்க. அப்படி நம்பி வர்றவங்களை, அதுலயும் படிக்காத ஒரு அதிக எக்ஸ்போஷர் இல்லாத மக்களை சில ஜோதிடர்கள் குழப்புற மாதிரி தெரியுது. நல்ல ஜோதிடம் தெரிஞ்சவங்க, ஒரு உண்மையான ஜோதிடர்கள் கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க அந்த வேலையை. அப்படி ஒரு ஜோதிடர் ஒரு தவறான வழிகாட்டுதலை ஒரு அம்மாவுக்கு கொடுத்து, அதன் மூலமா ஒரு சின்ன குழந்தையினோட எதிர்காலம், அந்த குடும்பத்தோட எதிர்காலமே இன்னைக்கு என்ன ஆகுமோன்னு அவங்க பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலையில ஒரு பொண்ணு நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை, என்ன தீர்வு பார்க்கலாம். வாங்கம்மா, உங்க பேர் என்ன? மைதிலி. மைதிலி, எங்க இருந்து வர்றீங்க? பல்லாவரத்துல இருந்து. பல்லாவரத்துல இருந்து வர்றீங்களா? கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது. ஆமாங்க மேடம். எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 2010 ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆகுது. குழந்தை இருக்கா? இருக்கு. எத்தனை குழந்தை இருக்காங்க? ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அப்படியா? ஒரு வயசுல. ஒரு வயசுல. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கிண்டி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க மேடம். சரி. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு அங்க வேலை செய்யல. அங்க யாரையோ சண்டை போட்டுட்டு நின்னுட்டு ஆட்டோ ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவார். சரி. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்றது பிடிக்கல. உங்களுக்கு என்ன வயசுல கல்யாணம் ஆச்சு மைதிலி? 19 வயசுல. 19 வயசுல என்ன படிச்சிருந்தீங்க? நான் 8வது படிச்சிருந்தேன். ஷூ கம்பெனில வேலை செஞ்சிருந்தேன். அவருக்கு என்ன வயசு ஆகுது உங்க வீட்டுக்காரருக்கு? என்னை விட 1 வயசு தான் பெருசு. 1 வயசு தான் பெரியவர். அப்பனா 20 வயசு தான். எதுக்கு அவ்வளவு அவசரமா 20 வயசு பையனை கல்யாணம் பண்ணாங்களா? எங்க மாமியாருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால எனக்கு பொண்ணா இருக்கணும், இவங்க பாத்துக்கிறதுக்கு, என்ன பாத்துக்க ஒரு பொண்ணு வேணும். நான் இருப்பனோ இல்லையோ தெரியல. ஒரே பையனா உங்க மருமக, உங்க ஹஸ்பண்ட்? 4 பையன் ஒரு பொண்ணு. சரி. பெரியவர் இறந்துட்டாரு. அடுத்து ஒரு மச்சனை கல்யாணம் ஆகி ஒரு 10 மாசத்துல அவரு வீட்டை விட்டு காணாம போயிட்டாரு. 16 வயசு ஆகுது. சந்தோஷ்குமார்ன்ற பேரு. அவர் காணாம போயிட்டார், ஸ்கூலுக்கு போலன்னு சொல்லிட்டு அடிச்சதுனால. சரி. அந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணு வேணும், பிடிச்சிருக்கு. உங்க வீட்டுக்காரரும் இன்னொருத்தரும் தான் இருக்கிறாங்க? ஆமா, இன்னொருத்தர் ஒரு தங்கச்சி. மொத்தம் என்னோட சேர்த்து 7 பேர் இருந்தோம். ஒன்னாதான் இருந்தீங்க? ஆமா, ஒன்னாதான். பரவாயில்லையே. சந்தோஷமா இருந்தீங்களா? 2 வருஷமா ஒன்னா இருந்தீங்களா? அதுக்குள்ளே பிரிவுலாம் இருந்ததா? ஒரு 10 மாசத்துல பிரிவு வந்துருச்சு. ஏன், என்ன குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு? 10 மாசத்துல குழந்தை இல்லை? மறு மாசமே எனக்கு தலைக்கு ஊத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. 7 பேர் துணி துவைச்சி, பாத்திரம் தேய்ச்சி, சமைக்கணும். கையில தான் துணி தைக்க. நீங்க தான் அத்தனை வேலையும்? எல்லா வேலையும் நான் யாருமே செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய மாட்டாங்க. ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்களா? ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு வேலையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும்போது எங்க மாமியார் ஒரு நாள் நான் சமைச்சேன்.
தினமும் சமைச்சேன். அவங்களுக்கு குறை இருந்திருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி. சொல்லவே இல்லை. சொல்லாம எங்க வீட்டுக்கார்ட்ட போய் வேலையில மேல போயிட்டு, உங்க பொண்டாட்டி என்னடா சமையல் செய்யறா, நல்லாவே இல்ல, நான் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சாயந்தரம் வந்து எப்பவும் போல என்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க. வந்து ஒரு 4 நாள்ல, கல்யாணம் ஆகி 4 நாள்ல வந்து வேகமா பேக தூக்கி போட்டுட்டு, நீ என்ன எங்க அம்மாக்கு சமைச்ச, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் எதிரிலே என்ன அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே நம்ம வீட்டுல எங்களுக்கும் எங்க அப்பா இல்ல மேடம். சின்ன வயசுலயே எங்க அம்மா பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஒரு காரணத்துலதான் நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்தேன். அடிக்கவும் எனக்கு ரொம்ப, நம்ம வீட்டுல நம்ம அம்மா இந்த மாதிரி எல்லாம் அடிச்சதுலயே கஷ்டப்பட்டு தான் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரு தங்கச்சி ஒரு தம்பி படிக்கிறாங்க. அடிச்ச பிறகு எனக்கு மனசே தாங்கல மேடம். தாங்காம நான் போயிட்டு தூக்க மாட்டேன். அதுக்கப்புறமும் ஒன்னாதான் இருந்தோம். பிரச்சனை மேல பிரச்சனை, குழந்தை இல்ல, மறு மாசமே குழந்தை இல்ல, அப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு வயிறு வலி வந்தது எனக்கு. என்ன வயிறு வலி வருதுன்னு அவங்களும் போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கல. ஒரு நாள் எங்க சித்தி எங்க சித்தப்பாவும் என்னை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க, குழந்தைக்கு இப்படி வயிறு வலிக்குதே, நீங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலையா? நாங்க அதெல்லாம் பார்க்கல, உங்களுக்கு வேணும்னா போய் பாத்துங்க, புள்ள இல்லாத மலடியை வந்து என்னை கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. சரி, அதுக்கு என்னவோ நாங்க பார்த்து நாங்க அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா வயிற்றுல கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த பொண்ணுக்கு யூரின் பையே வெடிச்சிரும், அந்த மாதிரி புண்ணா இருக்கிறானமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கும் மாத்திரை மருந்து, குழந்தைய நிக்கிறதுக்கும் மாத்திரை மருந்து. சின்ன பொண்ணு தானே, அது 2 பேரும் சின்ன வயசு தான், ஒரே வயசு தான், அதனால மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அதுக்கேற்ற சத்தான ஊசி பவுடர்லாம் கொடுத்தாங்க. நீங்க சொல்ற அந்த பெயின் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்கா? இல்லைங்க மேடம். கல்யாணமாயி கொஞ்ச நாள் கழிச்சு. அப்ப திருமணத்துக்கு பிறகு வந்திருக்கு. பிறகுதான். அதுக்கப்புறமேட்டு எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவார், ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து 1 ரூபாய் கூட 2.5 வருஷம் ஆகுது மேடம், இன்ன வரைக்கும் என்கிட்ட கொடுக்க மாட்டார். அவங்க மாமியார்கிட்ட தான் கொடுப்பாரு. கொடுத்து ஒரு ஒரு பூவா இருந்தாலும் எதுவுமே நான் அவங்களதான் எதிர்பார்க்கணும். ஏன்னா அவங்க கட்டிட்டு வந்த மருமகன்றனால என்கிட்ட தான் எதுவா இருந்தாலும் கேட்கணும். இன்ன வரைக்கும் ஒரு சினிமாக்கோ ஒரு தியேட்டருக்கு இந்த கோவிலுக்கு எதுக்குமே அனுப்புனதே கிடையாது. நானா கூப்பிட்டா கூட எங்க அம்மா வரட்டும், எங்க அம்மா வந்தாதான் போகணும். அது எப்படி சொல்றது, வந்தா கூட அம்மா போயிட்டு வரம்மான்னு சொல்லுவார். என்னடா இப்ப உனக்கு அப்படின்னு அவங்க திட்டினாங்கன்னா உடனே ஹால்லயே படுத்துக்குவார். அந்த மாதிரி அம்மா 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 அம்மான்ற மாதிரி. எல்லா குழந்தைகளும் அப்படியே? இந்த ஒரு பையன் எல்லா குழந்தையும் அந்த மாதிரி இல்ல மேடம். அவங்களோட மத்தவங்க மச்சனர் அவங்களெல்லாம் கூட அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவரை மட்டும் ரொம்ப செல்லம். அந்த குடும்பத்துல உங்க மாமியார் தலைவி மாதிரி இருந்திருக்காங்க. எல்லாருமே சம்பாதிச்சது ஹஸ்பண்ட் கூட உங்க மாமனாரும் அவங்க கிட்ட தான் கொடுத்தாரு. அவருக்கு எந்த பழக்கம் இல்ல, இருந்தாலும் அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். அது ஒரு கஷ்டமா இருந்திருக்குது, ஒரு அது ஒரு ட்ரெடிஷனா. அது உங்களுக்கு பிடிக்கல? நீங்க கேட்டா கொடுப்பாங்கல்ல செலவுக்கு? இல்ல மேடம், குடுக்கறது இல்ல. அந்த வயிறு வலி அவ்வளவு நாள் வயிறு வலிச்சது கூட ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம், நம்ம மருமகளாச்சுன்னு. சோடா வாங்கி குடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் சோடா வாங்கி குடிக்க சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கார கூட வாங்க என் நகைய வச்சாச்சு ஹாஸ்பிட்டல் போலாம், ரொம்ப வயிறு வலி தாங்க முடியலன்னா கூட அம்மாவதான் கேட்பார் போன் பண்ணி, என்னம்மா இவளுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க வேண்டான்னு சொன்னா விட்டுருவாங்க. இந்த மாதிரிதான் போன ஒரு 5-6 மாசம் மறு மாசத்துலயே வந்து நகை 5 சவர நகை வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நெக்லஸ் வச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்க மச்சனை காணாமவும் எல்லா நகையும் வாங்கி வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு தனி வீடு வச்சாங்க. தனி வீடு வச்சு அப்ப எங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க, உன் பொண்ணு எப்பத்தாலும் தனி வீடு வைக்க சொல்றாளே. நான் சொன்னதே இல்லை இன்ன வரைக்கும். அவ்வளவு பிரச்சனையில கூட தனி வீடு வேண்டாம், ஒன்னா இருந்தா கூட நம்ம ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிரும், தனி வீடு வச்சா அது கூட ஹஸ்பண்ட நம்பி எப்படி தனி வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொன்னேன். அப்படி இருந்தும் பக்கத்திலே வச்சாங்க. வச்சுட்டு இவ எப்படி வாழ்றான்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே வந்து ஒரு மாதிரி அவங்க சிட்டிக்கு போட்டு தான் மேடம் பேசுவாங்க, கம்பீரமா இருப்பாங்க. அந்த மாதிரி சிட்டிக்கு போட்டு பேசி சொல்லிட்டு போனாங்க எங்க அம்மா கிட்ட. சரி, எங்க அம்மாவும் பயந்துன்னா சரி பரவாயில்ல என்னதான் நடக்குது பாக்கலான்னு சொல்லிட்டு அந்த தனி வீட்டுல வச்சாங்க. இந்த தனி வீட்டு வச்சதுல இருந்து ஒரு வேளை சாப்பாடு கூட எனக்கு கிடையாது மேடம். இவர் மட்டும் போய் அவங்க அம்மா வீட்டுல சாப்பிட்டு அங்கேயே நைட்ல கூட அங்கேயே கூட படுத்துக்குவாரு. இதே மாதிரி நடக்குது. உங்களுக்கு ஏதாவது சமைக்க கொடுத்தாரா பைசாவது? அதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுப்பாரா? 100-200 கொடுப்பாரு. 100 ரூபாய் கொடுத்துட்டு இந்த ஒரு வாரத்துக்கு இந்த 100 ரூபாய் தான் வச்சுக்கணும், கொண்டு போய் அங்க அம்மாக்கே கொடுத்துருவாரு. சின்ன மாமியோட பொண்ணுக்கு கல்யாணம். நான் அடிச்சு கீழே என்ன கட்டில இருந்து கீழே தள்ளி செவுத்துல மோதி காதுல ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்த போது சொல்றேன், அப்பா காதுல ரத்தம் வருது, எதுக்கு அப்படி அடிக்கிறீங்க
அப்படி இப்போ வந்து எனக்கு காது கூட ஜவ்வு அறந்துச்சு சொல்றாங்க மேடம் ஹாஸ்பிட்டல்ல. எங்க தங்கச்சி கல்யாணம் நின்னுடும், நீ வரலனா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நான் சொன்னேன். அதுக்கு வந்து என் தங்கச்சியோட கல்யாணம் நின்னுடும், நீ வான்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் ஒழுக கல்யாணத்துக்கு கூட்டு போனார். போனவொடனே எங்க சித்தி ஃபோன் பண்ணாங்க, என்னம்மா எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்லை சித்தி நான் வந்து இருப்பானா இல்லையோ தெரியல, காதில் ரத்தம் வருது அடிச்சு, எனக்கு பணம் வரும் போல இருக்குன்னு அங்கேருந்தே சொல்லிட்டேன். சொன்னோடனே எங்கள் சித்தியெல்லாம் மனசு தாங்கலை. எப்பா நீ என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீ கல்யாணத்துக்கு போயிருக்க, நீ வீட்டுக்கு வந்தவொடனே கூட்டுட்டு வா பாப்பாவை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் சித்தி. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, எம்ஜிஆர் நகருக்கு வந்தாச்சு. வந்த பிறகு கொண்டு வந்து அவரே விட்டுட்டார். அந்த டைம்ல நான் 42 நாள் தள்ளி போயிருக்கு, ஆனால் எனக்கே தெரியாது மேடம். சரி காதுல ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா பெரிய ஜிஹெச்சுக்கு போயிட்டு, இங்க வசதி இல்லாதனால பெரிய ஜிஹெச்சு கூட்டின்னு போயிட்டு செக் பண்ணாங்க. செக் பண்ணதுல காதுல ஜவ்வு அறந்துச்சுமா. அங்கேயும் கேக்குறாங்க அந்த மேடெல்லாம், இது வந்து நாங்க வந்து பொய் சொல்லிட்டேன், தண்ணி தூக்கிட்டு வந்தேன் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது கூட இல்ல, இது ஏதோ அடிப்பட்டதா இருக்கு, நீ சொல்லு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பயும் நான் இல்லை, நம்ம வீட்டுக்காரர் நம்ம வாழணும்ன்றனால நான் எதுவுமே சொல்லல மேடம். அதுக்கப்புறம் சரிப்பா குழந்தை கல் இருந்ததே அதையும் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே செக் பண்ணதுல 42 நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லி சரி வீட்டுக்கெல்லாம் வந்து எனக்கும் அந்த அதுக்கே கூப்பிட்டு சொன்னீங்களா இப்படி தள்ளி போயிருக்குன்னு மாமியார்ட்ட சொன்னீங்களா? சொன்ன பிறகு சந்தோஷப்பட்டாங்களா? சந்தோஷப்பட்டாங்க. வந்து பார்த்தாங்களா? சரி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 மாசம் வந்து பார்த்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏது விசாரிக்கவே இல்லை. எங்க அம்மா ஒரு 5 மாசம் திருப்பி வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கல. அந்த வாடகைக்கு எடுத்த வீடு என்னாச்சு? அது அப்படியேதான் இருந்தது, வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. ஓ நீங்க போவே இல்ல? நான் போல. நீங்களா போலியா இல்ல அவங்க கூப்பிடலையா இல்ல நீங்க போய் அவங்க போக சொல்லிட்டாங்களா? திருப்பி அவங்க வந்து டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், என்ன வந்து பெஸ்ட் நீங்களே போல அம்மா வீட்ல இருந்துக்கலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிடல மேடம், கூப்பிடல. வந்து பார்த்துட்டு பூ பழம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரரை பிடிக்கலையா? பிடிக்காமலாம் இல்ல மேடம். பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் பண்ற விருப்பம் இல்ல, இந்த வயசுல எது கல்யாணம் பண்ணும். உங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு வேளை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அவரு பேசியிருக்காரு மேடம். யாரு இவங்க? அம்மா. இப்ப என்ன ப்ராப்ளம்? இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? நான் அம்மா வீட்ல தான் மேடம். எவ்வளவு நாளா அம்மா வீட்ல 8 இருக்கீங்க? மாசம் ஆகுது. குழந்தையை எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கே வந்துட்டீங்க. என்ன அவர் வேணும்? கொண்டு வந்து விட்டாரு பாத்தீங்களா, அதோட விட்டு இத குழந்தையோட கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. எது அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போனப்போ கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆமா. அதோட நீங்க திருப்பி அவர் கூப்பிடவே இல்ல? நான் போன் பண்ணா கூட அட்டெண்ட் பண்றதுல அவரும் வந்து போன் பண்ணவும் இல்ல, பேசவும் இல்ல. சரின்னு சொல்லி மாமியார் மாமனார் யாருமே வந்து பாக்குறது இல்ல? பாக்கல. குழந்தை கூட வந்து பாக்கலையா? இல்லைங்க மேடம். 3 குழந்தைகளை வளர்த்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி டெலிவரி பார்த்து திரும்பவும் வந்து குழந்தையும் மகளும் வந்து வீட்லயே இப்போ உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிள்ளையாலேயே தான் மேடம் நான் ரொம்ப கடன் இருக்கேன் மேடம். கல்யாணம் ஆகும்போது 3 லட்சம் கடன் பட்டேன். இப்போ எனக்கு 70,000 கடன் தகுதிக்கு மீறி 3 லட்சம் ரூபாய் எல்லாம் வாங்கி கடன் வாங்கி எல்லாமே நல்லா பண்ணணுங்க மேடம். அந்த ஆல்பத்தை பாருங்க மேடம். இவ்வளவு நல்லா பண்ணுவங்க, முக்கியமானது மாப்பிள்ளை, அதை சரியா பார்த்து செலக்ட் பண்ண வேண்டாமா? அசிங்கமா எவ்வளவு அவங்க பேசுற வார்த்தையை பேசுவாரு, பேச முடியல. அசிங்கமா பேசுறது, அவனை வச்சுக்கிறேன் இவனை வச்சுக்கிறேன்னு பேசுறது. இந்த பெரியவங்க கூட அவ்வளவு பேச மாட்டாங்க. வீட்டுக்காரரா? வீட்டுக்காரர் அவ்வளவு அசிங்கமா மாமியார் மாமனார் பேச மாட்டாங்க. அப்படி அவங்களும் தான் பேசுறாங்க. அவங்க வந்து குழந்தை இல்லன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளை எனக்கு தான், உனக்கு சொந்தம் இல்லன்ற மாதிரி பேசாரு. எந்த பிள்ளைய? உங்க குழந்தையவா? வீட்டுக்காரர். ஓ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்ட எனக்கும் ஒரு அவங்களே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து மருமகளோட வாழ விட மாட்டேங்கிறாங்க. அவங்களதான் முழுக்க ப்ராப்ளமா? இப்ப என்ன ப்ராப்ளம்? குழந்தை பிறந்த நேரம் வந்து சரியில்லை, நான் பார்த்தேன். குழந்தைய வந்து நரபலி கொடுக்க சொன்னான். நரபலியா? ஆமாங்க அந்த மேடம். வார்த்தையை சொல்லிட்டு யார் சொன்னாங்க? எங்க தம்பி சொன்னாங்க மேடம். கடவுள் நரபலி சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு யார் சொன்னாங்க? யாரோ பூசாரி சொன்னாங்களா மேடம். உன்னைக்கு கடவுள் சாச்சா சொல்றேன். நரபலி கொடுக்கணும், குழந்தையில நான் அவளை சித்திரவாதம் பண்ணிட்டு நரபலி. அந்த குழந்தைய பாருங்க மேடம், குளிக்க போகும்போது கூட குழந்தைய விட்டு போகும்போது தள்ளி கிள்ளி விட்டாங்கன்னா நான் என்ன மேடம் பண்ணுவேன் அவ்வளவு குழந்தைய? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க மேடம். அவங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் வேணாங்க மேடம். அவரு ஆனா நல்லவர். நரபலி மேட்டர் தான் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாங்க மேடம். கடவுள் சாச்சா சொன்னாங்க மேடம். ஐயப்ப மேல ஆணியா சொல்றாங்க மேடம். சும்மா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுவாங்க? தாங்க வந்து பேர வேணும்னு அவ்வளவு தூரம் விரும்பினவங்க 3 அப்படி மாசம் ஒரு வார்த்தை எப்படி சொல்லுவாங்க? இல்லைங்க மேடம். இப்ப 8 மாசம் ஆகி கூட ஒரு நாள் கூட அப்ப அந்த பேரனை வந்து பாக்கலீங்களே. ஏன் பாக்கலையா?
அது அவங்களுக்கு தான் தெரியும். நேரம் சரியில்லையா? நேரம் நேரம் சரியில்லை, சரியில்லை. பிள்ளைக்கு நேரம் சரியில்லை மேடம். எங்க வீட்டு எனக்கு கூட வந்து குழந்தை கேளுங்க மேடம். நீங்க என்ன, நீங்க மந்திரம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது நம்புவீங்களா? இல்ல சாமி வருமா உங்களுக்கு? அதெல்லாம் அந்த கிடையாது மாதிரிலாம் நம்பிக்கைகள் ஏதாவது அதெல்லாம் இருக்கா? அவங்க அந்த நம்புறீங்க மாதிரி மேடம். பண்றாங்க மேடம். எங்க அவங்க தான் மாமியாரே எங்க மச்சனை காணாம போதும் கூட வீட்லயே அவங்க மந்திரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செய்வன மந்திரம் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் நல்லா நிறைய தெரியும். யாரு உங்க கணவரா? விளையாட்டு பையனாட்டு இருக்குது. இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை. உட்காருங்க. இந்த பையனுக்கு எதுக்குமா கல்யாணம் பண்ணீங்க? அதுக்காக சின்ன பையனா இருக்கான். இது சைல்ட் மேரேஜ் மாதிரி. அப்படி ஸ்கூல் போற பையனாட்டு இருக்கிற பையனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுடைய மாபெரும் தவறு. அந்த பொண்ணு ஒரு மெச்சூரிட்டியா இருக்குது, ஒரு மெச்சூர்டா இருக்கு. நீங்க வாழவாது விட்டுருக்கணும். ஏன் அவங்க 2 பேர்த்தையும் நீங்க தான் காரணம் வாழாததுக்கேன்னு அவங்க சொல்றாங்களே. அதாவது நான் வாழ விடாத நான் என்ன பண்ண போறேன்? வேணும்னு நான் தான் பொண்ணுன்னு சரி, மந்திர மாயம் இதெல்லாம் ரொம்ப நம்புவீங்களா? எப்படி? மந்திரம் மாயம் இதெல்லாம், அதாவது செய்வன பண்றது, வீட்டுல பூஜை வைக்கிறது, மந்திரவாதிகள் ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு பூசாரிகள் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி அந்த ஏதாவது இருக்கா? அளவுக்குலாம் யார் உங்களை நரபலி கொடுக்க சொல்லி சொன்னது? உங்க பேரனை? எதுக்கு உங்க பேரனையே வந்து நரபலி நரபலி கொடுக்க கொடுக்க சொல்லாங்களே? சொன்னீங்க. எனக்கு 4 ஆம்பல் பசங்க, ஒரே ஒரு பொண்ணு, 5 பேர் எங்களுக்கு. குழந்தைங்க பிறந்து 3 வருஷம் சரியில்லாம இருக்கு. ஏதோ இருந்தாலும் பொம்பளைய பிறந்தவ காலைங்களை போட்டு மெரிச்சுன்னு குடும்பம் பண்ணின்னு போனாதாமா நல்லது இப்படின்னு சொன்னேன். அப்ப 3 வருஷம் சரியில்லைன்னு தானே நான் பிறந்து 10 நாள் ஆகல. என்னம்மா நரபலி கொடுக்கணும்னு அவங்க சொல்லி என்ன யாரு மேடம் சொன்னாங்க? அது வந்து எப்படி குழந்தைக்கு முன்னாடி இங்க இருக்காங்க? குழந்தைக்கு சொல்லுங்க. சொல்லுவேன். யார்கிட்ட 20 சொன்னாங்க? நாள் போன்லயா, உங்ககிட்டயா, உங்ககிட்டயா? நேர்ல வீட்ல வந்து நேர்ல சொன்னாங்க. நேர்ல வீட்டுல வந்து சொன்னாங்க மேடம். என்னன்னு சொன்னாங்க? இந்த மாதிரி பிள்ளைங்க இவங்க 2 பேருக்கு நேரம் சரியில்லை, இந்த பிள்ளைய கொன்னா இவங்க 2 பேரும் வாழலாம். அந்த மாதிரி இல்லைன்னா சொல்லுவாங்க. அப்படி என் சொல்லி புள்ள நான் சொன்னதுக்கு கல்யாணம் நான் திருப்பி பண்ணிக்குவான். கேட்டதுக்கு தான் நீ இனிமேல் எப்படி வாழ்ற, என் புள்ள கிட்ட எப்படி வாழ்ந்தற நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. போய் நான் பேசுறாங்க மறுநாளே மேடம். ஸ்டேஷன்ல போய் அவங்ககிட்ட உண்மையிலே சொன்னேன் அவங்க மேடம். வாழ்க்கையே பொய் மேடம். மறுநாளே ஸ்டேஷன்ல போய் இப்ப நான் பொய் சொன்னேன். பேசுறதெல்லாம் முக்கியம் இல்ல, நரபலி கொடுக்கணும்னு அந்த சொன்னீங்களா மாதிரி இல்லையா? புத்தி படைச்சோல உங்களுக்கு தெரியுமா இந்த மேட்ரு? உங்க அம்மா போய் அங்க சொன்ன இல்ல, மேட்ரு? ரெண்டு இவரு தான் இருந்தாரு. இருந்தா ஐயம்மா. இவரும் தான் இருந்தாரு. இருந்தா. அப்படியா? அப்படியே கம்முனு தான் இருந்தாரு. கம்முன்னு இருந்தாரு மேடம். மறுநாள் நான் உங்களை போன் பண்ணி அந்த மாதிரி கேட்டது சொல்ல மேம், குழந்தைய பார்த்துட்டு போயிருந்தோம் நாங்க. அன்னைக்கு வீட்டு 2 நாள் கூட்டு சின்ன வந்து வரதுக்கு கூட்டு வரமான்னு சொல்லிட்டு வீட்டு வந்து நானும் அம்மா போய் பார்த்து பேசணும். எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அம்மா நரபலி தப்புமா இது, பெருங்குற்றம். பெரிய குற்றமா? சின்ன இவரோட குழந்தை அடுத்து போய் பண்ணி எப்படி செத்து போலாம். அனியா எப்படி? உங்க முதல் தூக்கு பேரனா? மாட்டிக்கலாம். முதல் பேரன். எவ்வளவு லைஃப்ல சந்தோஷம் வச்சிருக்கணும் நானு. ஏன் அந்த ஆனா குழந்தை எனக்கு வாழல? மனசாட்சி இல்லாத ஏன் அந்த பேசுறா குழந்தைக்கு ஒரு பாருங்க. உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போய் நீங்க ஹாஸ்பிடல்ல பாக்கலையாமே? எப்படி ஏன்? பார்க்காம இருப்பாங்க? எங்க வீட்டாண்ட இருந்து வந்திருக்காங்க, அவங்கள அவங்க கேட்டுக்கலாம். எல்லாம் பார்க்கவே இல்ல. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீ மனசாட்சி ஆசாச்சி தொட்டு தொட்டு சொல்லு. சொல்லுங்க. அம்மா, இது மட்டும் நான் 5 கும்பிடுறேன், குழந்தை எனக்கு சோறு கிடைக்காது கடைக்குள்ள மேடம். இருந்து என்னோட கடைசி குழந்தை வரைக்கும் எனக்கு சோறு இறந்துட்டா. கிடைக்காது. நான் பரவாயில்ல, எனக்கு சோறு கிடைக்கலாம் பரவாயில்ல. எனக்கு சொல்றேன், நான் உனக்கு போய் கிடைக்கல, சொன்னா எனக்கு அந்த தேவையில்ல. உடம்பு- நான் ஒரு சத்தியமா நிமிஷம் அவங்க சொல்றேம்மா. கேட்கலாமா? அவங்க பேசுறது கேளுங்க மேடம். சத்தியமா கடவுள் சத்தியா சொல்றேம்மா. நான் பொய் சொல்லணும் அவசியமே கிடையாது. என்ன, எனக்கு வந்து சாமி நம்பிக்கை அதிகம் இருக்கு. அன்னைக்கு குழந்தைய பார்த்து வீட்டுக்கு போய் இட்டு வரலான்னு வீட்டுக்கு போயிருந்தேன் மேம். சரி நாளைலேருந்து கிளம்பி நாளைக்கு நீ ஃபோன் பண்ணுவோம் இதுலேயே நான் வந்து இட்டு போகிறேன்னு சொன்னேன். சரி அன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு குழந்தைலாம் பார்த்துட்டு வீடு கிளம்பும்போது டைம் சரியில்லாமல் இருக்குமா, குழந்தை பிறந்த டைம் சரியில்லை, 3 மாதம் கொஞ்சம் 3.5 வருஷம் 3.5 வருஷத்துக்கு அவகிட்டயே சரியில்லை. நீ அவன் எதனா பேசினா நீ அட்ஜஸ்ட் பண்ண, இல்லை நீ எதனா பேசினா அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஒழுங்காக பார்த்துங்கம்மான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லாமல் குழந்தை பிறந்த டைம் கேட்டது, ஜோசியம் பார்த்ததுக்கு டைம் சரியில்லை, இந்த குழந்தை வந்து எப்படி சொல்றது, இந்த குழந்தை இருக்கிறதே இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க. அதனால நான் என்ன சொன்னேன், இதை எதாவது சொல்லிட்டு என்ன வேலைக்கு போனா நான் எப்படி மேடம் நம்பி அவங்க கிடையவே கூட கிடையாது இருப்பேன்? மேடம். குழந்தை கிடையவே பிறந்த கிடையாது. டைம் 7:30 சரியில்லை, மணிக்கு அதனால வந்தாங்க மேடம். பாத்துங்க. இவங்க புள்ள இருந்தேன்னு சொல்றாங்களே, 7:30 7:30 மணிக்கு வந்தாங்க night மேடம் வந்தாங்க. ஆட்டோவில். இந்த புள்ளைய நரகப்பள்ளி கொடுத்தாதான் இவங்க 2 பேரும் ஒத்துமையா வாழ வாழலாம். முடியும். எப்படி அதனால அதுக்கு சொல்றேன். ஒரு வாழ சொன்னாங்க. முடியல மேடம் அந்த குழந்தைய. இருங்க மேடம், என்னை கோவம் வந்து அந்த பூசாரிய காட்டுங்க, பூசாரி இல்ல அந்த பூசாரிய காட்டுங்க. காட்டுங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் அதையே கேட்டேன் நான் மேடம். காட்டணும். நான் கேட்டேன் மேடம், என் பேர மேல ஆணைய நான் கேட்டேன் மேடம், உண்மைக்கு நான் கேட்டேன் எங்க மேடம். ஒரே நான் ஒரு பொய் பொட்டை சொல்ல வந்துமா. கிடையாது மேடம். எங்க ஜோசியம் பாத்தீங்க? எங்க வீட்டாண்டியே பார்த்தோமா. யாராவது எங்க பூசாரி வீட்டாண்டியே. பாத்தீங்களா? பூசாரி இல்லம்மா. பூசாரி அவங்க. பூசாரி இந்த இல்லைன்னா அப்ப பஞ்சாங்க யாரு வச்சு பாப்பாங்க இல்லீங்களா, ஆமா. அவங்க. அவர் சொன்னாரா நரபலி கொடுத்தா அப்படி சரியா? சொல்லலமா, நரபலி சொல்றது கொடுக்கணும்னு கேட்டுங்க. சொல்லல அவங்க மேம். சொல்றதெல்லாம் சும்மா. சத்தியமா சொல்றேன், கடவுள் தத்தியா நான் நீங்க தெய்வத்தை மனசாட்சி நம்புறவள. தொட்டு சொல்லுங்க. நான் வந்து வருஷம் இவங்க தான் வருஷம் மேடம் சித்திரை மாசம் சொன்னது. நெருப்புல இறங்குருவேன். என் மேல இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாதானா, சத்தியமா சொல்றேன், இது அத்தனையும் டூப்ளிகேட், சும்மா உண்மை. இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. இவங்க பேசுறதெல்லாம் பொய் கிடையாது. பொய் எல்லாம் பொய் கிடையாதுன்னு சொல்றீங்க. அம்மா, நீங்க அவங்க பேசுறதெல்லாம் உண்மை, பொய் கிடையாதுன்னு உங்க வாயிலே நான் வருது. சொல்றேன், இவங்க பேசுறது உண்மை.
அவ்வளவு பிரியமா அன்பா நீங்க தான் வேணும் மருமகளான்னு சொல்லி இவ்வளவு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு அம்மா எந்த இடத்துல உங்களுக்கு அவங்கள பிடிக்காம போச்சு? பிடிக்காம எல்லாம் போலமா, இன்னமும் பிடிக்காம போல. இப்ப ஏன் 8 மாசமா அந்த பொண்ணையும் குழந்தையும் தன்னை போல அவங்க அம்மாட்ட விட்டுருக்காங்க? பிடிக்காம எல்லாம் இந்த சொல்லணும். நரபலி மேட்டர் ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. நான் சத்தியமா சொல்லலையம்மா. கவர்மெண்ட் வந்து இது வந்து தெரிஞ்சதுன்னா இல்ல, அது வேற பெரிய நான் offense சொல்றேன். அது. இத மட்டும் நீங்க எனக்கு மனசாட்சி இருக்கலாம். எனக்கு 5 புள்ளமா, இந்த வயித்துல 5 5 புள்ள புள்ளைல ஒரு புள்ள காணா மேடம், ஒரு புள்ள காணாத மாதிரி தெரியும். நீங்க எனக்கு நியாயம் வேணும்னு தனி லேடி நீங்க. எனக்கு பாவமா இருக்கு. ஹஸ்பண்ட் இல்லாம பேசுறீங்க, தனியா வளர்ந்தேன்னு சொல்றீங்க. உங்களுடைய நியாயத்தை உங்க மருமகனுக்கும் உங்க சம்பந்தியம்மாவுக்கு முன்னாடி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து அவங்க என்ன என் சொல்றாங்க. பொண்ணுக்கு தனி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் மேடம். என் மருமகனும் என் பொண்ணும் என் பக்கமும் வேணாம், அவங்க பக்கமும் வேணாம் மேடம். தனியா வாழட்டோங்க மேடம். ஏன் தனியா வாழ? உயிருக்கு உத்தரவாதம் இல்ல மேடம். என் பேர பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு உயிருக்கு மேடம் அவங்க கூட வாழ முடியும். ஒரு குடிக்க போறனோ எங்கேயோ போறேன் சொல்லுங்க. தள்ளி விட்டாங்கன்னா நான் என்ன நான் நம்பி எப்படி பண்ணுவேன்? மேடம் அனுப்புவேன்? உயிரா இருந்தா கூட நான் பாத்துக்குவேன் மேடம். 20 என் நாள்ல பொண்ணு உயிரா இருந்தா நான் பாத்துக்குவேன் மேடம். அவங்க பொல்லாத மந்திரவாதிக்காரங்க. நரபலிங்கிற வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்துறீங்களா? சத்தியமா வராது. பண்ணாங்க சொன்னாங்க இல்ல, இல்ல, இல்ல. கண்டிப்பா அவங்க சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் பக்கத்து சொன்னாங்க. வீட்டுல இருக்காங்க, அவங்க இங்க வர முடியல. பக்கத்து வீட்டுல சரி, இருக்காங்க. அம்மா. எங்க போனாலும் இப்படித்தான் பேசுவாங்க. சரி. இது சத்தியம் பொய் இதேதான் மேடம். இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இவங்க எம்ஜிஆர் நகர்ல இருக்கிறாங்க. ஒரு உண்மையா ஒரு அந்த பேர மாசத்துக்கு மேல ஒரு பாசம் வீடு இருக்கவங்க இருக்கிறாங்க. அந்த 7 மாசத்துல வந்து இது பாத்துருக்குமா இல்ல இல்ல? இப்ப அந்த வார்த்தை, அந்த ஜோசியர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு, இந்த பையனுடைய அதெல்லாம் வாழ்க்கைக்கு கிடையாது. சந்தோஷம். அதெல்லாம் கிடையாது. அனுப்ப சத்தியமா அதெல்லாம் கிடையாது. அவங்க அதெல்லாம் நான் சத்தியமா சித்தி தான் சொல்றேன். நான் எத்தனையோ வாட்டி போய் வீட்டுக்கு போய் நம்ப கூப்பிடுறேன், முடியாது. வர மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து மந்திரவாதி. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது மேம். அது கேட்கலாமா? சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க மந்திரவாதியா நல்லவங்களா check பண்ணி செக் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? இருங்க மேடம். எதை நம்பி கொடுத்தீங்க அந்த அம்மா வீட்டுக்கு பொண்ணு? எங்க கால்ல வந்து ஊந்தாங்க மேடம். எனக்கு கால்ல யார் வேணாலும் ஒரு அயோக்கிய ரோட்ல போறவங்க கூட வந்து கால்ல விடலாம். ஆள்ல போய் கொடுக்கறதா? விடுவாங்களா? நான் பொண்ணு கேட்டேன். ஆட்டு ஓட்ட தனி லேடி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கீங்களே. நான் கொடுத்த தப்பு மேடம். நான் இப்ப எவ்வளவு சிந்திக்கிறேன் மேடம். நான் எவ்வளவு அவதிப்படுறேன் மேடம். ரொம்ப அவதிப்படுறேன். அவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு மேடம். குழந்தைய வந்து குழந்தையாலதான் பிரச்சனை வரும். ஆரம்பத்திலே தெரிஞ்சு நெருப்பு மெரிக்கவும் குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. அப்பவே எனக்கு பயம். கேளுங்க மேடம். இப்ப இல்ல, இப்ப இல்ல. வந்து நான் யோசிக்கிறேன் மேடம். மேம் 1 செகண்ட். அம்மா தான் தூக்கி வச்சுட்டு போனாங்க. அப்ப கூட நான் இவங்க குழந்தை மட்டும் தெரியல. இவங்க கோயில்ல கீழே போயிட்டு ஒருத்தவங்க போட்டு எனக்கு ஒரு வாரிசு குடுமா. நீம்மா நான் இன்னைக்கு சாவணும் நாளைக்கு சாவணும் தெரியாதம்மா. என் குழந்தை எனக்கு அப்படி உடம்பு சரியில்லை. உட்காரு, அவங்களுக்கு எந்திரிச்சு ஒண்ணுமே உட்காரு. எந்திரிச்சு உட்காரு. 2 வருஷத்துல நான் தான் hospital தம்பி, இந்த சூழ்நிலையில என்னப்பா உனக்கு என்ன தோணுது? உன்னுடைய எனக்கு கருத்து வந்து கருத்து. என் சரி, பொண்டாட்டி வேணும், என் அம்மா புள்ளிங்க இருக்கு. வேணும். ஆ. பொண்டாட்டி வேணும், புள்ளிங்க வேணும். அதுல உறுதியா இருக்கீங்க? கன்ஃபார்மா எனக்கு தேவை. அதுல ஏன் ஆனா அவங்க சித்தி, அவங்க சித்தப்பா, அவங்க அம்மா 3 பேரும் வீட்டுக்கு எப்ப வந்தாலும் மேம், வீட்டுல என்னதான் சண்டை வந்தாலும், record பண்ணி வச்சிருக்கிறோமா? என்னதான் சண்டை வந்தாலும் நீங்க எல்லாரும் இருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட பேசாம இருக்க மாட்டேன் மேம். 2 நிமிஷத்துல என்னதான் சும்மா வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த செகண்ட் வந்து பேசுவா. வாப்பா சாப்பிடுப்பா, என்னப்பா நீ எதனா யார் மேல கோவம் வந்துச்சுன்னா என்ன எதுக்கு சாப்பாடு மேல சாப்பிடாம இருக்கான்ற அந்த மாதிரி பேசுறவ 8 வருஷமா ஒரு போன் கால்ஸ் இல்ல மேம். 8 மாசமா சரியான ஒரு தெளிவு இல்லாம என்ன ஏதோ ஒரு பேசுறது தெரியாம தனக்கு பேசுறாங்க. தோல்வியெல்லாம் வச்சு இஷ்டத்துக்கு பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் டோட்டலா குழப்பி இப்ப 2 பேரும் பிரியறதுக்கு நீங்க வந்து அன்புலயே மழகிட்டேன். அறவேக்காடாட்டு நீங்க அதான் நடந்துட்டு உண்மை. இன்னைக்கு வந்து 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. கல்யாணம் 3வது மாசத்துல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் மேம். செல்லுல இன்னும் என்னத்துக்கு யோசிச்சிருக்கேன் என்ன நானு. லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க? சொல்லிருக்காங்க 3வது மாசத்துல உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா தூக்கு மண்ணு செத்துரு, ஆமா, நடு நான் வீட்டுல சொன்னேன். ஃபேன்ல தூக்கு மண்ணு செத்துரு, நான் சொன்னேன் என் பேரனை கூட்டி போய் நான் ஹாஸ்பிடல் சொன்னேன். சேர்க்கிறேன், ஒரு லாரி இல்ல 2 லாரி இருந்தாலும் நான் ஆளை கூட்டினா அவங்க என்ன பண்றேன் பாரு இப்படியே சொன்னாங்க. கொத்தோட அறுத்துறாங்க மேம். இப்படியே இவர் சொன்னாங்க. வந்து எதுக்கு எடுத்தாலும் முடி கூட நிறைய அறிவு இழந்து முடி இஷ்டத்துக்கு முடிய முடி வெட்டினாரு. மேடம். நீ அழகா இருக்க. என் தங்கச்சிக்கு இல்லன்னு வெட்டினாங்க மேடம். திமிரு அதிகமாயிடும். மண்டையில முடி இருந்தா. ஸ்கேன் எடுக்கணும் மேடம். இப்ப தலை மண்டையில scan என்ன இவங்க பண்றாங்க மேடம்? என்ன எல்லாம் மேடம் எங்க அம்மா- பண்றாங்க இவங்க? எங்க அம்மா பேசுறீங்க. செலவு ஐயோ. பண்ணி எல்லாமே அதெல்லாம் பாக்கிறதுக்கு எதுக்கு அவங்க சரி, கட்டி சரி, வேற ஓகே. மேடம். அவர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, என் குழந்தையும் என் மனைவியும் வேணும், எனக்கு நான் வாழணும். அதே சமயம் வீட்டுல போய் எங்க பட்டினியா அப்பாவும் இருந்தா வெளிநாடு நடக்குது போற இல்ல. சமயத்துல நான் எங்க அம்மாவையும் விட முடியாது. நான் என்ன கல்யாணம் பண்றது? இந்த ஆனதுக்கு பையன் வெளிநாட்டுக்கு சின்ன போறது பையன், பேச்சு 21 வயசு பையன், நடந்தாங்க. அவருக்கு இவ்வளவு பெரிய பர்டனே கொடுத்துட கூடாது. வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? எனக்கும் எங்க வீட்டுக்காரர் வேணும் தான் வேணும்ல? மேடம். அவர் நல்லவர் தான். அவங்க வந்து அது இதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள அப்ப சண்டை வருது. மாமியார் வேண்டாமா? மாமியாரும் வேணாம் நான் சொல்ல மேடம். இப்ப இந்த வார்த்தை சொன்ன பிறகு நான் எப்படி அங்க போய் வாழ்வேன்றதா எனக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்த பைசா உங்களுக்கு ஒண்ணு எனக்கு சத்தியமா எதிர்பார்க்கணும் பைசா இல்ல இல்ல. வேண்டாமா? அவங்க எனக்கு மகன் நல்லா பைசா இருந்தா போதும் இல்ல. நல்லா வேணும். இந்த நரவழி அதே மேட்டர் மாதிரி இந்த மாதிரி முட்டாள்தனமா இனிமே உளர மாட்டீங்களே. அம்மா நான் இந்த எதையோ போய் உளறி அவங்க 2 பேரும் வந்து பாருங்க, அவங்க 2 பேரும் இப்ப அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே பிடிச்சு அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லலாமா?
அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்தா ஒழுங்கா வாழலாம் இல்லையா? ஒழுங்கா வாழலாமா? அப்ப எனக்கு நீங்க ஒரு முடிவு எனக்கு நான் பதில் நல்ல சொல்லிடுங்க. முடிவு அருமையா உங்க பையனுக்கு சொல்லி அனுப்புறேன். தாராளமா நீங்க செய்யுங்க. கிளம்புங்க. வேணாம். உங்களுக்கு உங்க பொண்ணு உங்க மருமகனோட வாழணுமா வேண்டாமா? இல்ல நீங்களே வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வச்சுட்டு போறீங்களா? வாழணும் தானே? வாழ்ற பொண்ணு தாயார் கெடுக்க மாட்டீங்களே? கண்டிப்பா கெடுக்க மாட்டீங்களே. உங்க சுயநலம் நான் பண்ண நம்ம பெத்த குழந்தைகளுக்கு நம்ம தானே பண்ணணும். ஊர் உலகம் வந்து பண்ணோம். நான் வந்து அதை எதுக்கு தப்பா போய் சொல்ல சொல்ல வரல மேடம். இருங்க, தப்பா சொல்ல என்ன வரல. அசிங்கமா பேசுறா? அவங்களோட லைஃப் எங்களுக்கு எதுக்கு தேவை. வாழ விடுறீங்க? உன்ன நான் வாழாத, உங்க அம்மா விட்டு ஓடி போயிடு, நீ கொண்டு வந்தாலும் எனக்கு கொடுத்துரு, என் பொண்ணுக்கு போட போற, எனக்கு போட்டுக்கு போற, நான் உன்கிட்ட கேட்டேன். கொண்டாந்து கொடுக்குதுல்ல, இருமா, விடுமா. இந்த தாலியில உள்ளது கூட தான் மேடம் கழட்டி கொடுத்தேன். வெளிநாட்டுக்கு போறேன்னு வச்சாங்க சரி, பாருங்க. நான் வெட்டுமா வச்சுமா? நெக்லஸ் வச்சாங்க, நீங்க தான் வச்சீங்க. கம்மல் வச்சாங்க. இந்த நானா வெளிநாட்டுக்கு வச்சேன்? போற 2 வருஷமா வெளிநாட்டுக்கு அம்மா, போறா. அவ கையெழுத்து போட்டு 2 அப்படியே வருஷமா இருக்கு. யார் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போறா. போறது? அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, போய் மாமனார் தாலியில போறதுக்கா? உள்ளதெல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுட்டாங்க. மேம் நகை எல்லாம் வச்சது வச்சுட்டாங்க வந்து மேடம். அவங்க நான் வச்சேம்மா. நெக்லஸ் வச்சு சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. 2 அம்மாவும் தயவு செஞ்சு கொஞ்சம் போய் வெளியில போயிருங்க. நான் இவங்க நான் 2 ஒண்ணே பேரும் ஒண்ணு பேசிட்டு சொல்றேன் கூப்பிடுறேன். சொல்லுங்கப்பா. கல்யாணம் 2.5 வருஷத்துல 6 மாசம் தான் என் கூட இருந்திருக்காங்க. சரிப்பா. அவங்க சித்தி வருவாங்க, அவங்க எல்லாரும் வருவாங்க, நல்லா ஜாலியா சித்தி இருப்பாங்க. வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு அவங்க அம்மாவை. இல்ல மேம், வீடு அவங்க கொடுத்து, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, அவங்க சித்தி, அதனால அவங்க கொஞ்சம் சில பேர் அப்படி கொஞ்சம் நம்ம தானே பாத்துக்கணும் அந்த பொண்ணு, இந்த பொண்ணு அழுதுருப்பா, ஏதாவது போன் பண்ணிருப்பா, அதனால பேசியிருப்பாங்க. சரி ஓகே மேம், அது ஒரு தப்பு இல்ல மேம். அது வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க சித்தி போன் பண்ணி நம்பிக்கை இல்ல. எப்போ ஒருத்தர் வந்து ஒரு இஷ்யூவை நம்ம கிட்ட பேசாம வேற ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்களோ அப்ப நம்ம கிட்ட நம்பிக்கை அதனால இல்லைன்னு தப்பு அர்த்தம். எதனா ஏன் இருந்தாலும் நம்பிக்கை இல்லைங்கிறத நான் இப்ப கேக்குறேன். ஏமா அப்படி வந்து உனக்கு ஒரு பிரச்சனை நான் வீட்டுல உன் புருஷன் கிட்ட சொல்லணுமா, எங்கேயோ இருக்கிற அம்மாட்டையும் சித்திக்கிட்ட சித்தப்பாட்டையும் சொல்லணுமா? எது கேட்டாலுமே தான் மேடம் அதுக்கு இது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆசைப்பட்டு கேட்டா நான் யாரை கேட்கணும்? வீட்டுக்காரர் எல்லாமே இந்த காசு விஷயத்துலதான் வருது உனக்கு. அப்படி Mind அத block சொல்லல ஆயிருக்கு மேடம். அது. ஒரு கோவிலுக்கு போனா கூட நான் வீட்டுக்காரர் தானே கேட்கணும். ஆமா. அத வந்து செய்ய மாட்டேங்கிறார். எங்க அம்மா வரட்டும், அவங்க கூட போலாம் அப்படின்னு சொல்வீங்களா? இல்ல மேம், தனியா போறதுக்கே அதாவது சரி இருமா, என்னன்னா, ஃபேமிலியோட அம்மா போலான்றேன். கூட போலன்னா அவங்க அம்மா அவனை புடிச்சு அந்த பையனை வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. அவன் என்ன பண்ணுவான் பாவம் சின்ன பையன். இல்ல மேம், அவங்க அம்மா என்னைய கேட்காம நீ ஒய்ஃப் கூட்டிட்டு கோயில் போற அளவுக்கு வந்துட்டியானோ அப்படி அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க மேம். அந்த கோயிலுக்கு பிரச்சனை போடானா தான், நீ காசு கொடுத்து நீ போய் உன் பொண்டாட்டி நீயும் போயிட்டு சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லிருக்காங்க. சரி, உங்க அம்மா வந்து உண்மையிலேயே உங்களை வந்து ரொம்ப அன்புங்கிற வேலை டார்ச்சர் பண்றாங்களா அப்படின்னா இல்ல இல்ல மேம். ஃப்ரீடமா தான் இருக்காங்களா? நீங்க தான் எங்க அம்மா அம்மா என்ன இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அடிச்சது இல்ல. இப்போ எங்க ஒய்ஃப் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் குழந்தைய பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் எவ்வளவு அடி தெரியுமா உங்க மேம்? அம்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஆளு, அதிகம் படிக்காத, எங்க அம்மாவும் சரி எங்க மாமியார் நினைச்சதை எல்லாம் பேசுற இவரே ஒரு கூட அவங்க அம்மா ordinary-யான பேச்ச நான் கேட்கலன்னா கெட்டவங்க இல்லம்மா. அவரை கொன்றுவாங்க மேடம். இவரே கூட அவங்க அம்மா பேச்ச அந்த மாதிரி தான் அவங்க நடக்கிறது. எங்க அம்மா வெளிய வந்து பாசமா இருக்கறன்றாங்க, ஆனா எங்களுக்குள்ள எதனால சண்டை வருது எனக்கே தெரியல மேடம். அப்ப எப்படி சண்டை வருது? உங்களுக்கு பயங்கரமான ஹை ஈகோ இருக்கு, அவங்க மேல நம்பிக்கை இல்ல. இவங்க எல்லாம் நமக்கு எதிர். அத என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவங்கனால நமக்கு நல்லது நடக்காது. அவர் மெயின் சம்பாதியத்தை மாமியார்ட்ட கொடுக்குறாங்க, மாமியார்ட்ட காசு இருக்கு, உங்ககிட்ட காசு இல்ல. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை உங்க உள்ளுக்குள்ள. நான் கேக்குறது, நீங்க சம்பாதிச்சு 200 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் ஒய்ஃப் கையில கொடுக்கணும். ஓகே மேம், ஒரு நிமிஷம். அது ஒண்ணும் பெருசா கேட்கல. ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வேலைக்கு போயிட்டு வந்து 2 மாசம் சம்பளம் உங்க தான் மேம் கொடுத்தேன். சரி. அது என்ன நீங்க சொன்னீங்க வீட்டுல அத்தை இருக்காங்க மூத்தவங்க, எப்பவுமே நீ கொடுத்தனே திடீர்னு என்கிட்ட கொடுத்தா அவங்க என்னப்பா நினைப்பாங்க கேட்டவங்க. அந்த அளவுக்கு சொன்ன பொண்ணு. அந்த அளவுக்கு சொன்னாங்க. கரெக்ட் ஆட்டிட்யூட் நீங்க சொன்னீங்க, அருமையா, ரொம்ப வெரி குட். அந்த அதான் அந்த correct. அளவுக்கு சொன்னாங்க மேம். அதுக்கப்புறம் அவங்க சித்தி வீட்டு போயிட்டு வந்து எதுக்கு என்கிட்ட காசு தர மாட்டேன்? சொல்லி சித்தி தான் மேம், அதெல்லாம் சும்மா சொல்றாரு அவங்க மேடம். சித்தி தான் மேம் சொல்றாரு. என் குடும்பத்தை அந்த பையன் வாழ சும்மா விடாம எல்லாம் பண்றது. சும்மா இல்ல அவங்க குடும்பம் பையன் தெளிவாவும் யதார்த்தமா வந்து அம்மா பேசுறாங்க. வாடகை நீங்க தான் வந்து தனி வீடு வச்சு- மனசுல நீங்க வேற அவங்க மேல ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல மேடம். இவங்க தேவையில்லாம எங்க அம்மா 2 வார்த்தை இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க பாத்தீங்களா? பையன் நீ வந்து பிரிஞ்சு வாழறது தேவையில்லை நினைக்கிறேன். நல்ல பையன். இல்ல மேம், இந்த இந்த புருஷனுக்காக வேற சில அசௌகரியங்களை நீங்க பொறுத்துக்கலாம். இந்த நாட்டுல பல கோடி எத்தனை பேர் இருக்கும்? 160 கோடி பேர் இருக்கும். அதுல ஒரு சரிபாதியாத பெண்கள் இருப்பாங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா மிக வசதியானவங்கல இருந்து இந்த ரொம்ப வசதி இல்லாதவங்க வரைக்கும் காம்ப்ரமைஸ் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு பெண்டையும் பேசி பாருங்க. உங்க அம்மா கணவன் வேற பக்கம் போய் கஷ்டப்பட்டு வாழ்றாங்க, கணவன் இல்லாம அடுத்த கணவனோட இந்த அம்மா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாழ்றாங்க. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்காது. எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் தானே மேடம் நான் கேக்குறேன். உங்களுக்கு வந்து எனக்கு என்ன தெரியுமா, 20 வயசு உங்களுக்கு, அவருக்கு 21 வயசுனா 20 வயசு பொண்ணுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும்.
21 வயசு பையன் இன்னும் கொஞ்சம் குழந்தைத்தனமா தான் இருப்பாங்க. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் ஒரு 3 வருஷம் 5 வருஷமாவது வித்தியாசம் இருந்தா பெட்டர். புரியுதா? நீங்க தான் இன்னைக்கு அவரை வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து கூட ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு 4-5 வருஷத்துக்கு அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும் நீங்க தான் அவரை பார்த்திருக்கணும். உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. நீங்க வந்து ஒரு 25 வயசு 27 வயசு பையனை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா அவர் நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்குவார். இந்த பையனுக்கு இன்னும் அந்த பக்குவம் வந்திருக்காரு. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தப்பா பட்டுருச்சு. இவங்க வந்து இல்ல எல்லாம் சேர்ந்து இதுக்கு பண்ணி நீங்க தவறா பேசிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கூட அந்த அம்மா வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க, இவர் வாயில வந்ததெல்லாம் பேசுவாரு, அப்புறம் கை ஓங்குவாரு. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. இந்த புருஷன் இப்போ ஒண்ணே ஒண்ணு, உங்க ஹஸ்பண்ட் முன்னாடி இருக்காரு, எனக்கு என் குழந்தை யானும் வேணும், என் பையனை பார்க்காம எனக்கு வேலை கூட செய்ய முடியல அப்படின்னு 8 மாசம் வந்தா நீங்க பேசுறது இல்ல. அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். வந்தா நீங்க கண்டுக்காம அவர் என்ன பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரலங்கிறதுக்காக எந்திரிச்சு வெளியில போயிடுறீங்க. நீங்க அந்த பையன் வேலைக்கே போயிருக்க மாட்டாரு. அம்மா கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கி கொண்டு ஏதாவது வாங்கி கொடுக்கறதானப்பா. போன வாரம் பிறந்த நாள் வந்துச்சு மேடம், அதுக்கு கூட போன் பண்ணி கேட்டா எங்க அம்மா போவேனான்ட்டாங்க, நான் வரலன்றார். ஒரு பிறந்த நாளைக்கு வர முடியாதா? அது கூட நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்க மாமியார மச்சன்ன எல்லாத்தையும் போய் வாங்க பர்த்டேன்னு கூப்பிட்டு இருக்கணும். அவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனை மட்டும் இங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிடுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஃபங்க்ஷன்லாம் வைக்கல. மாமியார் தானே உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க வேணும் இந்த பொண்ணுன்னு. அவங்கதான் பெரியவங்க தானே, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டு போறாங்க. என்ன அவங்க அன்புல ஜெயிக்கணுமா? அன்புல இந்த ஃபேமிலியை நீங்க அன்புல ஜெயிக்க முடியும். ஆனா இப்போ உன் வாழ்க்கையில அம்மா முக்கியமா புருஷனும் குழந்தையும் முக்கியமானா யாரு முக்கியம்? எனக்கு எல்லாருமே தான் மேடம். எல்லாரும் முக்கியம்ங்கிறது சரியான பதில். முதல்ல உன் வாழ்க்கை முக்கியம். ஆமா மேடம். அதோட கூட உன்னை பெத்தவங்களையும் சரி அவரை பெத்தவங்களையும் சரி கூட வச்சுக்கிறது உன்னோட சாமர்த்தியம். என்ன நடந்ததா இருக்கட்டும். லைஃப்ல கோடிக்கணக்கான பேர் இந்த துன்பத்தை படுறாங்கம்மா. புருஷன் சரியில்லை, இங்கேயாவது குடிகாரம் இல்ல. பாத்திருக்கீங்களா இந்த நிகழ்ச்சிய? எவ்வளவு மோசமான குடிகாரங்கிட்ட எவ்வளவு சிரமப்படுற பெண்கள்லாம் வந்து சந்தோஷமா. நான் வந்து கேக்குறது பண காசு கேட்கணும், பாசமும் ஒரு பேச மாட்டேங்கிறேங்க. சரி சரி, இப்ப நான் ஒண்ணு சொன்னா கூட அதுக்கு நான் இருக்கிறமா அப்படின்ற ஒரு சப்போர்ட் எனக்கு மெச்சூரிட்டி அந்த பையனுக்கு இல்ல. தம்பி தெரியுதா உனக்கு? உங்களுக்கு புரியுதா? ஒரு நிமிஷம். ஒரு புருஷன்னா நீங்க சின்னவரா இருக்கலாம், பட் அந்த பொண்ணுக்கு என் புருஷன். அதாவது சாயறதுக்கு ஒரு தோல் தான் வேணும் ஒரு பொண்ணுக்கு. அந்த தோலை இல்ல, அது வந்து இல்ல தட்டி விட்டு போனா அது வந்து அது அப்புறம் என்னத்துக்குடா கல்யாணம் பண்றதுன்னு விரக்தி. அவங்க வந்து சண்டை வந்துச்சுன்னா வராதுன்றாங்க. ஒண்ணு நீங்க என்ன பண்ணும், சரிமா நான் என் பொண்டாட்டி தனியா இருக்கிறேன், போக மாட்டேன், இது என் வீடுன்னு சொல்லிரு. தனியா இருக்கிறான் நான் இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த அம்மானால பண்ண முடியாது. அதெல்லாம் தனியா இருக்கிறான்னு சொல்ல மாட்டேன். இவர் மட்டும் போய் சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கிறாரு. அப்ப நான் அன்னைக்கு நைட் எல்லாம் நான் தனியா அப்படி பண்றது. அதுதான் சின்ன பையன், அதுக்குதான் மெச்சூரிட்டி இல்லன்னு சொல்றது. இங்க பாருங்க, போதும் உங்க விளையாட்டுத்தனம் எல்லாம். கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா வேலைக்கு போவேன் டக்குன்னு அது கூட சொல்லிட்டாங்க. இவளோட ராசி சரியில்லை. அப்ப என்னோட அம்மா பேசுறதேதான் சொல்லிட்டு அந்த அம்மா பேசுறதே விடுங்க. அது அவங்க பேசுறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதம்மா. நான் இவர்கிட்ட பேசுறேன். இந்த பையன் தெளிவா இருக்காருமா, இவரை கரெக்டா வச்சுக்கோ. பையன் மோசமான ரொம்ப விவரமான பையன் தான், கரெக்டா நல்லா பேசுறாப்புல. இவரை இன்னும் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்களும் பொண்ணு நல்ல பொண்ணு தான் மேம். என் பொண்டாட்டி பத்தினா குறைய சொல்ல மாட்டேன் மேம். அவங்க சித்தி, அவங்க சித்தப்பா, அவங்க அம்மா, அவங்க 3 பேர் பேச்சு கேட்கறதா இருக்கும். சொந்த பந்தங்கள் சேர்ந்து நிறைய ஃபேமிலியில பிரச்சனை. அது இளம் தம்பதிக்கான நிறைய பிரச்சனையில பெரியவங்க தலையிடுறது தான் காரணம். அவங்க போக்குல விட்டா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீங்க சேர்ந்துக்குவீங்க. திருப்பி நீங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் நீங்க சேர்ந்துப்பீங்க. பெரியவங்க வந்து அதுல மூக்க நுழைக்கிறதுனாலதான் பிரச்சனை வந்ததுன்னா மிக முக்கியமான காரணங்களை தவிர இனிமே வந்து சொந்த பந்தங்களை கூப்பிடாதீங்க. கூப்பிடுங்க. என்ன நம்பி பாருங்க. இப்ப தெரியுதா? அதுதான் அவங்க. இப்ப நீங்க வந்து அம்மா எனக்கு அடிச்சு ரத்தமா ஒழுகுது, எங்க ஹஸ்பண்ட் கவனிக்கல, எனக்கு பசியா இருக்கேன் அப்படின்லாம் போன் பண்ணா ஒரு பெத்த தாய்க்கும் சித்திக்கும் எப்படி இருக்கும்? ஓடி வந்து அவங்க சண்டை போடத்தான் செய்வாங்க. புரியுதா? அது சொன்னாதான் அவர் எதுவுமே. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும், தலைக்கு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. குழந்தை மாசமா இருக்கனால எடுக்க கூடாதுமா, கதிர்வீச்சு பட்டு குழந்தைக்கு ப்ராப்ளம் வரும். இப்ப இவ்வளவு நாள் அப்ப வீட்டுக்கு போன பிறகு 4ஆம் மாசம் வீட்டுக்கு போனேன். ரொம்ப நீங்க உங்களையவே நினைக்கிறீங்க. ரொம்ப நீங்க குட்டி குட்டி விஷயம் தானே அந்த பொண்ணை சாட்டிஸ்ஃபை பண்றது. ஓகே மேம். அது எதனால ஏன் வந்து நீங்க வந்து வேலைக்கு போகல அது சொல்லுங்க. வேலைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னமோ உங்க மைண்ட் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுதா? அப்படின்னா சொல்ல மேம். கரெக்டா போவேன். எனக்கு என்ன டைமிங் சரி என்னன்னு தெரியல. வேலைக்கு போனாலும் ஒரு 2 நாள் அப்படியே ஆக்டிங் டியூட்டி. டைம் எல்லாம் சரியா இல்லாமல சோம்பேறித்தனம், லிட்டரல் லேசினஸ். எனக்கு கரெக்டா 15 வயசுல இருந்து வேலைக்கு இன்னைக்கு வந்து அதான் ரொம்ப வேலை பார்த்து சின்ன வயசுல இருந்து இப்ப உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் போல தோணும் போல இருக்கு. ரெஸ்ட் இல்ல அது நம்ம அவங்க அத்தைகிட்ட போய் சொன்னா கூட அவங்க என்ன சொல்லணும், சரிப்பா போவாமா இரு அப்படி சொல்ல மாட்டாங்க.
எப்ப என்ன சாவடிச்சிட சொல்றியா சாவடிச்சிட சொல்றேன் அவருக்கு எதிராக அதான் சொன்னனே ஒரு வார்த்தை, அதை சொல்லக்கூடாது, சன் பார்லமெண்டரி. ஆனா நான் சொன்னேன் உளறுவாய். அவர் வாய் எதிராக படிக்காத லேடி, அவ்வளவுதான் அவங்க தரம், அவங்க பாவம். அது நம்ம போயிட்டோம் அந்த வீட்டுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணித்தானே வாழ்ந்தாகணும். அதுக்காக அந்த அம்மாவுக்கு உள்ளர்த்தம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவ்வளவுதான். அவங்களடி அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இவ்வளவு நாள் எப்படி இருந்தாரோ தெரியாது. தம்பி இனிமே இருக்கணும், இனிமே நீங்க இந்த குடும்பத்தோட தலைவன் நீங்க தான். நான் பார்த்து உங்களுக்கு வயசு எவ்வளவு கம்மியோ என்னவோ தெரியாது, உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு தலைவன் நீங்க தான், அந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். இவங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாமே உங்களை சார்ந்தது. சரிங்க, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அவங்களுக்குரிய பசி பட்டினி இல்லாம அவங்க கௌரவமா சந்தோஷமா நிம்மதியா இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க தான் பண்ணி ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு காலம் புரியல, அம்மா பிள்ளையா இருந்தீங்க, அம்மாவையும் சேர்த்து பாத்துக்கிற அளவுக்கு இனிமே ஒரு முழுமையான ஒரு நல்ல கம்பீரமான ஆம்பளையா இனி சொசைட்டில நடந்துக்கிறீங்க. இனிமே என்னவோ எனக்கு நேரம் சரியில்லைன்னு இல்ல, நேரங்காலம் நல்லா தான் இருக்குது. எல்லாத்துக்கும் எப்பவும் நேரங்காலம் நல்லா தான் இருக்கு. நம்ம மன சிந்தனை தான். ஒழுங்கா போய் வேலைக்கு போறீங்க. டிரைவருக்கு இன்னைக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு, வேலை கொட்டி கிடக்குது வெளியில. நம்ம தான் போய் அதை ட்ராப் பண்ணணும். சரிங்க பண்றீங்க. குடும்பத்தை பார்த்து போயிட்டு மனைவிக்கும் உங்களுக்கும் எது சரியா இருக்குமோ ஒரு இடத்துல வந்து தனியா இருந்துக்குங்க. உங்க குடும்பத்துக்கான செலவு, அந்த பொண்ணுக்கு பட்னி இல்லாம அதை பாத்துக்குங்க. நீ குழந்தைக்கும் சேர்த்தினா நல்லாவே சம்பாதிக்கணும். அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துரு. போய் உட்காருங்க பார்க்கலாம் ஹஸ்பண்டோட. குடும்பமா சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான தருணத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நேயர்களை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதே